ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்பவர் கிரியேஷன். டுடே லீஃப் ஸ்டிச் பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. நம்ம ஆரி ஒர்க்கில் லீஃப் டிசைன் யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அதிக அளவு லைக் பண்ணுற டிசைன்ஸில் லீஃப் டிசைன்ஸும் ஒன்று. சரிங்களா? இந்த லீஃப் டிசைன்ஸ் வந்து நம்ம ஃப்ளாட் லோடிங் மெத்தடில் பார்ப்போம், பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் பார்ப்போம், ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் பார்க்கலாம், ஃப்ளை ஸ்டிச்சில் பார்க்கலாம். சரிங்களா? நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸை வச்சு தான் நம்ம இந்த லீஃப் ஸ்டிச் வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஸ்டிச்சஸ் வந்து பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா தான் இந்த லீஃப் ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? இது நம்ம த்ரெட்டில் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜரியில் பண்ணலாம், த்ரெட்டில் பண்ணலாம், பீட்ஸில் பண்ணலாம், கர்தானாவில் பண்ணலாம், இன்னும் அட்வான்ஸ் லெவலில் ஜர்தோசியில் பண்ணலாம். இதில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது, லீஃப் மெத்தடு. இப்போ நம்ம பேசிக்கில் வந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டில் தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல்லையும் நம்ம இந்த டாபிக் வந்து பார்ப்போம். லீஃப்ன்றது பேசிக் லெவலில் வரும், அட்வான்ஸ் லெவல்லையும் 3 டாப்பிக்கில் வரும் இந்த லீஃப் ஸ்டிச். சரிங்களா? இப்போது நான் ஓனாகவே வரைஞ்சிக்கிறேன், ஏதோ ட்ரேஸ் எதுவும் பண்ணலை. சரிங்களா? ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி லீஃப் வரைஞ்சிக்கலாம். நான் அகலத்தில் வரைகிறேன். இதுலேயே குறுகலாகவும் நீட்டு வாக்குலையும் இருக்குது. சரிங்களா? வரைஞ்சிட்டு 2ஆக பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ பார்க்க போகிறது வந்து ஃப்ளாட் லோடிங் மெத்தடில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போது இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி கீழே இருந்து நம்ம எடுக்கணும். சரிங்களா? கீழே இருந்து எடுக்கிறேன். த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் லாக் வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ பார்க்க போகிறது ஃப்ளாட் லோடிங். ஃப்ளாட் லோடிங்கில் 2 சைடு லாக் வைப்போம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு மெத்தடு ஃப்ளாட் லோடிங்கில் இது ஃபஸ்ட்டு மெத்தடு. இங்கே மேலே எடுத்துகிட்டு போகிறோம், த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செயின், ஒரு லாக், திரும்ப த்ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வரேன். கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு எடுத்தேன் இல்லையா, அதுக்கு கீழே லாக் வைக்கிறேன். ஒரு லாக், இன்னொரு லாக். சரிங்களா? இப்போது நான் ரைட் சைடு கொண்டு போகிறேன். சரிங்களா? நம்ம ஒன் சைடாக ஃபில்லப் பண்ணிட்டு வரலாம். செகண்ட் லீஃபில் வந்து டபுள் சைடு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது ரைட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு செயின், ஒரு லாக்கு, திரும்ப கீழே வரேன். ஒரு செயின், ஒரு லாக்கு. இந்த ஸ்டிச் வந்து அடர்த்தியாக வரும். ஒரு செயின், ஒரு லாக்கு, ஒரு செயின், ஒரு லாக்கு. சரிங்களா? இந்த கோட்டு மேலே நான் வந்து கொடுத்துட்டு வரேன். நீங்கள் சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு கூட நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் லோடிங் பார்க்காதவங்க நம்ம முந்தைய கிளாஸில் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த ஸ்டிச் வந்து லீஃபில் ஃபில்அப் பண்ணுறது உங்களுக்கு புரியும். முடிச்சு போட்டுக்குச்சு த்ரெட்டு.
இப்போது நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த எண்டிங் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? இந்த ஓரம் கேப் இருக்குது இல்லையா? இப்போது இந்த ஷேப் குறுகலாக வரும் இல்லையா? அந்த லீஃப் வந்துச்சுன்னா இது ஃபுல்லாக கவர் ஆகிடும். இந்த மாதிரி அகலத்தில் வரும்பொழுது இந்த சைடு வந்து கேப் இருக்கும். சரிங்களா? இதை நம்ம இங்கே இப்படி கொடுத்து நம்ம இங்கே எண்ணாட்டு வச்சுட்டோம். நம்ம இங்கே தனியாக ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இங்கேருந்தாவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இதோட இங்கே எண்ணாட்டு முடிச்சுட்டேன். எண்ணாட்டு போடலாம், அப்படியேவும் கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கே முடிச்சுட்டு இங்கே ஒரு லாக் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு லாக் வச்சுட்டு ஒரு செயின், ஒரு லாக்கு. சரிங்களா? இப்போது இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வந்துட்டு இருந்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி மேலே வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே அப்படி இல்லாமல் இந்த கோட்டு மேலே வந்து நம்ம கொடுத்துட்டு வரணும் ஃபில்லிங்காக. சரிங்களா? புரியுதுங்களா? இந்த கோட்டு மேலே கொடுத்து லாக் கொடுத்து நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து கவர் பண்ணணும். ஒரு செயின், ஒரு லாக்கு, ஒரு செயின், ஒரு லாக்கு, ஒரு செயின், ஒரு லாக்கு, ஒரு செயின், ஒரு லாக். சரிங்களா? லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் நம்ம அந்த கோட்டு மேலே கொடுத்துட்டு, சரிங்களா? இப்போ கொடுத்துட்டு எண்ணாட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த பக்கம் கொடுத்த மாதிரியே நான் இந்த பக்கமும் ஃபில்லிங் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சைடு இங்கே நம்ம லாக் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா? இதே மாதிரி தான் நம்ம இதுக்கு பக்கத்தில் கொடுத்து எடுத்துகிட்டு வரணும். இப்போது இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த லீஃபில் இங்கே சைடில் சென்டரில் வந்து கேப் தருது இல்லையா? இந்த கேப்பில் வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்துக்கலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பீட்ஸ் கொடுத்துக்கலாம், ஜரி கொடுக்கலாம், இல்லை ஆப்போசிட் டபுள் கலராச்சு அவுட்லைனில் வேறு கலர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? சுற்றி நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம், பீட்ஸு எது வேணாலும் நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பீட்ஸ் கொடுக்குறேன். இப்போது இங்கே இங்கே கோடு தருது இல்லையா? இங்கேருந்து நம்ம வெளியில் த்ரெட்டை எடுத்துக்கலாம். ஜரி எடுக்கிறேன். நான் ஜரியிலே நான் கொடுத்துக்கிறேன் பீட்ஸ் ஒர்க்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி ஜரி கொடுத்துட்டு இந்த சென்டரில் மட்டும் லீஃப் உள்ளார மட்டும் பீட்ஸ் கொடுப்பாங்க. உள்ளே கொடுத்துட்டு தான் நம்ம அவுட்டரில் வந்து கொடுக்கணும். சரிங்களா? இது ஃபுல்லாக நான் பீட்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போது ஃப்ளாட் லோடிங்கில் ஃபஸ்ட் மெத்தட் பார்த்துட்டோம். லீஃப் ஃபில்லிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பீட்ஸ் கொடுத்து பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் மெத்தடு, அதே சேம் மெத்தடு வந்து நம்ம அப்படியே டபுள் சைடுக்கும் கொடுத்துட்டு வர போகிறோம். சரிங்களா? இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரியே எடுத்துக்கிறேன். த்ரெட்டை எடுத்துக்கிட்டு லாக் வச்சுக்கிறேன். சரிங்களா? லாக் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதே சேம் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஒரு லாக் கொடுத்து மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வந்து லாக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லிவிட்டு மாறி மாறி கொடுத்துட்டு வர போகிறேன். சரிங்களா? ஒரு செயின், ஒரு லாக்கு,
சரிங்களா? இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாக். இப்போது திரும்ப இங்கே போகிறேன், இந்த சைடு போகிறேன். போயிட்டு ஒரு செயின் ஒரு லாக். சரிங்களா? இப்போது திரும்ப கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு செயின் ஒரு லாக் கொடுத்தோமா? இப்போது திரும்ப ரைட் சைடு போகிறேன். ரைட் சைடு போயிட்டு ஒரு செயின் ஒரு லாக்கு, திரும்ப ஒரு செயின் ஒரு லாக்கு. திரும்ப லெஃப்ட் சைடு போகிறேன். ஒரு செயின் ஒரு லாக், ஒரு செயின் ஒரு லாக்கு. நம்ம சைடில் எங்கேயும் கொடுக்கக்கூடாது, கீழே தான் கொடுத்துட்டு வரணும். அதே மாதிரி கொஞ்சம் நேராக போட்டுக்கோங்க. நான் இப்போ ஓனாக வரைகிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். நீங்கள் ஸ்கேல் வச்சு நேராக கோடு போட்டுட்டு மாறி கொடுத்தீங்கனாக்கா ஒரு ஈவனாக வரும். சரிங்களா? இந்த கோட்டு மேலே தான் கொடுத்துட்டு வரணும். சரிங்களா? கொடுத்துட்டு நம்ம இந்த சைடு அப்படியேவும் டர்ன் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் மெத்தடில் சொன்ன மாதிரி. இல்லை இப்படியும் மாற்றி நம்ம இப்படியே லாக் வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த கோட்டு மேலேயே நம்ம லாக் வைக்கணும். இப்போது ஃப்ளாட் லோடிங்கில் நம்ம செகண்ட் மெத்தடும் பார்த்துட்டோம். இப்போ தேர்ட் மெத்தட் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் அந்த வீடியோ புரியும். அதே மாதிரி எப்போவுமே நம்ம வந்து எங்கேருந்துமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஹெட் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்போவுமே லீஃப் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் சென்டர்லேருந்து இங்கேருந்து அப்படிலாம் தலைகீழெல்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஹெட் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும். நான் த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஆப்போசிட் லாக் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது மேலே த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வைப்போம் இல்லையா? பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு த்ரெட்டை வந்து கீழே எடுத்துகிட்டு வரேன். இப்போது இதில் நம்ம இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தோம் இல்லையா? ஒன் சைடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒன் சைடாக ஃபஸ்ட்டு ரைட்டு அப்புறம் லெஃப்ட்டு அது மாதிரி ஃபில்லப் பண்ணிக்கலாம். இல்லை டபுள் சைடு கொடுத்துட்டு வரலாம். இப்போ இந்த மெத்தடில் நம்ம டபுள் சைடு கொடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி கொடுத்துட்டு வரலாம். ரைட் எடுத்துகிட்டு போகிறேன், பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு ஒரு லாக். லெஃப்ட் எடுத்துகிட்டு போகிறேன், பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு ஒரு லாக். சரிங்களா? எப்போவுமே இந்த லீஃப் ஸ்டிச்சை பொறுத்தவரை நம்ம கீழே இந்த கோட்டு மேலேயே நேராக வச்சுட்டு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஒன் சைடும் அடிக்காமல் ரெண்டு சைடும் ஒரே ஈவனாக வரும்.
ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம இந்த 2 மெத்தட் வந்து ஃபுல்லாக லீஃபில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே லீஃப் ஸ்டிச் தான் வரும், இருக்கிற மெத்தடில் பார்க்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் ஏதாச்சும் ஒரு கொடி டிசைனில் இந்த ஸ்டிச் 2 மெத்தடையும் நீங்கள் போட்டு பாருங்கள். 3 மெத்தடையும் போட்டு பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.